அதிகாரிகளை அச்சுறுத்தினால் சரத் வீரசேகரவிற்கு பாடம் கற்பிக்கப்படும். ஞானாந்த தேரர் எச்சரிக்கை. அரிசி விற்பனை தொடர்பில் அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவித்தல். நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்குவதற்கு எதிராக நீதிமன்றம் செல்லும் ரத்தின தேரர். கோட்டாபய மஹிந்த அரசுக்கு மற்றுமொரு தலையீடு. தொழில் சங்கங்கள் எடுத்துள்ள முடிவு. மீண்டும் மிகப்பெரிய கொரோனா அலைகள் ஏற்படலாம், எச்சரிக்கும் பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம். கோட்டாபய நியமித்த குழுவிலிருந்து வெளியேறிய பௌத்த தேரர். நாட்டின் அழிவு தொடர்பில் எச்சரிக்கை. மிகவும் வேதனையடைகிறேன், கவலை வெளியிட்ட மைத்ரிபால சிறிசேன. ஜெர்மனி வனப்பகுதியில் வெடித்து சிதறிய ஹெலிகாப்டர். 3 பேர் உடல் சிதறி பலி. வெஸ்டர்ன் யுஎல்எஸின் தங்க நகைச்சீட்டு ஆரம்பம். முதலாவது குலுக்கல் நவம்பர் மாதம் 30ஆம் தேதி. 7வது குலுக்கலில் 5000 பவுண்ட்ஸ் வெல்லப்போகும் அதிர்ஷ்டசாலி யார்? வெஸ்டர்ன் யுஎல்எஸ், வெம்பிளி மற்றும் டூட்டிங். போலீஸ் அமைச்சருக்கோ அல்லது ஏனைய அமைச்சர்களுக்கோ அரசு அதிகாரிகளை அச்சுறுத்த முடியாது என கூட்டு அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள் மத்திய நிலையம் மற்றும் கூட்டு பயிற்சியாளர்கள் ஒன்றியத்தின் பிரதிநிதியான ஞானாந்த தேரர் தெரிவித்துள்ளார். அரசு அதிகாரிகளை அச்சுறுத்துவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கடந்த காலங்களில் அரசு அதிகாரிகளுக்கு அச்சுறுத்தல் விடுத்த அமைச்சர்களுக்கு என்ன நடந்தது என்பதை நாம் பார்த்துள்ளோம். இதனால் அமைச்சர் சரத் வீரசேகரவிற்கு பாடம் ஒன்றை கற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றார் என்றே நான் நினைக்கின்றேன். அரசு அதிகாரிகள் அனைவரும் இணைந்து அவருக்கு பாடத்தை கற்பிக்க வேண்டும். குறைந்த சுதந்திரத்துடன் வேலை செய்ய முடியாது என்றால் அரசு வேலையில் பிரச்சினை இருக்கின்றது. சட்டத்தை மதிக்கும் சமூகத்தை உருவாக்க சரத் வீரசேகர போன்ற அமைச்சர்கள் கொண்டு வந்த திட்டங்களை அவர்களை மீறி வருகின்றனர். கண்ணாடிக்கு முன்னால் சென்று முகத்தை பார்க்குமாறே கூற முடியும் என ஞானாந்த தேரர் குறிப்பிட்டுள்ளார். சதோசா விற்பனை நிலையங்களில் 1 கிலோகிராம் பொன்னி சம்பாவை 98 ரூபாவிற்கு விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இலங்கை சந்தையில் அரிசி விலைகள் அதிகரித்ததன் காரணமாக அரசாங்கம் வெளிநாடுகளிலிருந்து அரிசியை இறக்குமதி செய்து 1 கிலோகிராம் அரிசியை 100 ரூபாவிற்கும் குறைவான விலையில் வழங்கும் வேலை திட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் ஒரு தொகை அரிசியை ஏற்றிய கப்பல் இலங்கைக்கு வந்தது. மேலும் ஒரு தொகை அரிசியை ஏற்றிய கப்பல் இன்று இலங்கையை வந்தடையலாம். இதன் பின்னர் நாடு முழுவதும் சதோசா மற்றும் கூட்டுறவு விற்பனை நிலையங்களூடாக 1 கிலோகிராம் பொன்னி அரிசியை 98 ரூபாவிற்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பந்துல குணவர்த்தன குறிப்பிட்டுள்ளார். எங்கள் மக்கள் சக்தி கட்சியிலிருந்து நீக்கப்பட்டமை மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்க மேற்கொள்ளும் முயற்சி சம்பந்தமாக சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாக அந்த கட்சியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் அத்துரலியே ரத்தின தேரர் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக இந்த பிரச்சினை தொடர்பாக கருத்து வெளியிடுவதை தவிர்த்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த நிலையில் எங்கள் மக்கள் சக்தி கட்சியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து அத்துரலியே ரத்தின தேரர் நீக்கப்பட்டுள்ளமை குறித்து தனக்கு இதுவரை அறிவிக்கப்படவில்லை என நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். அப்படி அறிவிக்கப்பட்டாலும் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ரத்து செய்ய 1 மாத காலம் செல்லும் எனவும் அவர் கூறியுள்ளார். 1 மாத காலத்திற்குள் அத்துரலிய ரத்தின தேரர் சட்ட நடவடிக்கை எடுக்காது போனால் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி ரத்தாகும். அவர் சட்ட நடவடிக்கை எடுத்தால் வழக்கு விசாரணை முடியும் வரை ரத்தின தேரர் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகிக்கலாம் எனவும் நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். பாடசாலைகளை மீண்டும் திறப்பதற்கு அரசாங்கம் முடிவு செய்துள்ள நிலையில் பாடசாலை திறக்கப்படும் அதே நாளில் போராட்டத்தை முன்னெடுக்க அதிபர் ஆசிரியர்கள் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாடசாலை ஆரம்ப தினத்தில் கல்வி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதா இல்லையா என்பது குறித்து ஆசிரியர் தொழிற்சங்கங்களுக்கு இடையில் இன்று விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. இதன்போதே எதிர்வரும் 21ஆம் மற்றும் 22ஆம் திகதிகள் அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் போராட்டம் ஒன்றை முன்னெடுப்பதற்கான அழைப்பை விடுத்துள்ளனர். பாடசாலை ஆரம்ப தினத்தில் கற்பித்தல் நடவடிக்கைகளை புறக்கணிப்பதற்கு ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் தீர்மானித்துள்ளனர். எனினும் அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி பாடசாலைக்கு செல்ல அதிபர் ஆசிரியர்கள் தீர்மானித்துள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் பொருளாதார நெருக்கடி நிலை பெரும் சிக்கலாக மாறியுள்ள நிலையில் தொழிற்சங்கங்களின் செயற்பாடுகளால் அரசாங்கம் பெரும் அசௌகரியங்களுக்கு உள்ளாகியிருப்பதாக தென்னிலங்கை ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன.
நோய் அறிகுறிகள் தென்படாது கொரோனா தொற்றாளர்களை சமூகத்தில் அதிகளவில் அடையாளம் காண முடிந்துள்ளதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளனர். இதன் அடிப்படையில் மீண்டும் ஒருமுறை கீழ்மட்டத்தில் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படுவது அதிகரிப்பை காட்டுவதாக சங்கத்தின் தலைவர் உபில் ரோகன கூறியுள்ளார். இந்த நிலைமை காரணமாக மிக விரைவில் சாதாரண மக்கள் மத்தியில் ஆங்காங்கே கொரோனா பரிசோதனை நடத்தப்பட வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பயண கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ள சந்தர்ப்பத்தில் மக்கள் சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்றாத நிலைமை காணக்கூடியதாக உள்ளது. இந்த நிலைமை தொடர்ந்தால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு சிரமமான மட்டத்திற்கு மிக பெரிய கொரோனா அலைகள் ஏற்படக்கூடும் எனவும் உபில் ரோகன குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் தற்போதைய அரசாங்கம் தனது எச்சரிக்கைகளையும் ஆலோசனைகளையும் ஏற்றுக்கொள்வதில்லை என்பதால் தொடர்ந்தும் அவர்களுக்கு ஆலோசனை வழங்கப் போவதில்லை என பெங்கமுவே நாலக்க தேரர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டு பிக்கு ஆலோசனை குழுவில் இருந்து தான் விலகிவிட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். களனி அசோகராம விகாரையில் நேற்று நடைபெற்ற திறப்பு விழா ஒன்றின் பின்னர் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்துள்ள நாலக்க தேரர், அரசாங்கத்தில் இருப்பவர்கள் எவரும் சொல்வதை கேட்பதில்லை. இதனால் ஆலோசனைகளை கேட்டால் கூறுவமோ அன்றி அரசாங்கத்திற்கு ஆலோசனைகளை வழங்குவதில்லை. ஆலோசனை குழு என்ற குழுவை ஜனாதிபதி நியமித்துள்ளார். அதிலிருந்தும் நான் விலகிவிட்டேன். நாங்கள் கூறுவதை கேட்பதில்லை என்பதால் அப்படியான இடங்களில் இருப்பதில் அர்த்தமில்லை. கேள்வி, இப்படி ஆலோசனைகளை கேட்காத அரசாங்கம் நெடுந்தூரம் செல்ல முடியுமா? பதில் சொல்ல முடியாது. சென்றால் நாடு அழிவில் போய்விடும். மீண்டும் எப்போதும் ஆட்சிக்கு வர முடியாது. மீண்டும் ஆட்சிக்கு வர முடியும் என அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தால் அது தவறான மற்றும் முட்டாள்தனமான எண்ணம். இப்படி வேலை செய்து மக்களின் வாக்குகளை பெற்று மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது என கூறியுள்ளார். பெங்கமுவே நாலக்க தேரர் தற்போதைய ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையிலான அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டுவர பாடுபட்ட பெக்குமார்களில் முக்கியமானவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவருக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். மேலும் ஈஸ்டர் தாக்குதல் சம்பவம் நான் நாட்டின் ஜனாதிபதியாக பாதுகாப்பு அமைச்சராக இருந்த நிலையில் இடம்பெற்றதையிட்டு மிகவும் வேதனை அடைகின்றேன். தாக்குதல் சம்பவம் தொடர்பாக ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு அமைக்கப்பட்டு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் பிரகாரம் தற்போது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். பொலன்னறுவை பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தென்மேற்கு ஜெர்மனியில் ஞாயிற்றுக்கிழமை ஹெலிகாப்டர் ஒன்று விழுந்து விபத்துக்குள்ளானதில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1 மணியளவில் சிறிய நகரமான புஜ்ஜன் அருகே உள்ள வனப்பகுதியில் விமானம் விபத்துக்குள்ளானதாக டிபிஎஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த விபத்தில் பைலட் மற்றும் 2 பயணிகள் என 3 பேர் இறந்துவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று மாலை 6 மணியளவில் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. மேலும் விபத்து நடந்த இடத்திலிருந்து சுமார் 50 மீட்டர் தொலைவில் ஒரு சடலம் கண்டுபிடிக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஹெலிகாப்டரின் உடைந்த உதிரி பாகங்கள் பல 100 மீட்டர் பரப்பளவில் காடுகளின் நடுவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சில பாகங்கள் மரங்களில் தொங்குவது கண்டுபிடிக்கப்பட்டது. விபத்துக்குள்ளான இடத்தை சுற்றியுள்ள பகுதி பெரும்பாலும் ஜாக்கர்கள் மற்றும் மலையேறுபவர்களால் பயன்படுத்தப்படுகின்றது மற்றும் புச்சென் நகர மையத்திலிருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. வனப்பகுதியில் தீப்பற்றியதை கவனித்த குடியிருப்பாளர்கள் அவசர எண்ணை அழைத்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்தில் காவல்துறையினர், தடவியல் நிபுணர்கள், தீயணைப்பு படையினர் மற்றும் அரசு வழக்கறிஞர் ஆகியோரின் ஏராளமான புலனாய்வாளர்கள் குவிந்தனர். முதற்கட்ட விசாரணைக்கு பிறகு காவல்துறையினர் வெளியிட்ட அறிக்கையில் ராபின்சன் R44 என்னும் இந்த ஹெலிகாப்டர் 4 இருக்கைகளுடன் கூடிய ஒற்றை என்ஜின் ஹெலிகாப்டர் என்றும் இது மத்திய பிராங்கோனியாவின் ஹர்சோஜோராட்சியில் புறப்பட்டு கிழக்கிலிருந்து வடக்கு பெடனில் உள்ள மலைத்தொடரான ஒடன்வால்டில் பறந்தபோது விபத்து ஏற்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் விபத்து குறித்து இன்னும் ஓரிரு நாட்களில் அடுத்த கட்ட விசாரணை தொடங்கும் என போலீசார் தெரிவித்துள்ளனர்.